50% கூட கட்டமைப்பை இன்னும் விஜய் கட்டமைக்கவே இல்லை. குறைந்தது 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு சீமான் பெற்ற அந்த அங்கீகாரத்தை தன் கட்சிக்கு விஜய் தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலையே சுலபமாக பெறுவாருங்கிறது நம்மளால யூகிக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஜய் என்னைக்கு நான் கட்சி தொடங்குறேன்னு அறிவிச்சாரோ அவர் ஒரு பேசு பொருளாக இருப்பார்னு பார்த்தோம். மைய பொருளாவே மாறிட்டாருங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகள் நிகழ்வுகள் விஜய் செய்ய தவறியது நமக்கு அதை காட்டிடுச்சு. மக்கள் படை இதுவரைக்கும் விமர்சிக்காத எடப்பாடி ஊழல்வாதின்னு சொன்னார். தன் கட்சியை கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாதவர், திறனற்றவர் அப்படிங்கிற மாதிரி புரியுற மாதிரி சொல்லிட்டார். எனக்கு தலைவர் பிடித்த நடிகர் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு நான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் 26 யாரை ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரு குக்கி போடுறார். இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அரசியல் சும்மா இல்லை, போராட்டம் பண்ணணும், 2 நாள் ஜெயிலில் போடுவாங்க, கேரவன்லேயே இருக்க முடியாது, சென்ட்ரல் ஜெயிலையும் போய் பார்க்கணும், நக்கலா சீரியஸாகவே சொல்கிறாங்க. அதுதாங்க அரசியல். இதெல்லாம் அடுத்த 5 வருஷத்தில் விஜய் செய்கிறாரான்னு பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குற வரைக்கும் இப்ப தேர்தல் வச்சா இந்த காலத்துல ஜெயிக்கிறது. அதனால சொன்ன திமுக ஜெயிக்கிறது எடப்பாடி விரும்புகிறார், பிஜேபி அதை மறைமுகமாக ரசிக்கிறது. ஏன்னா அதிமுக வீழ்ந்துடும் அவங்க பாக்குறாங்க, பின்னாடி நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலான்னு பாக்குறாங்க. இப்போ பழைய பலம் இல்லை, வன்னியர்களே உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோன்னு. அதுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் தான், வேற யாருமே இல்லை. திமுக செய்த சதி, அதிமுக செய்த சூழ்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தலையில அவங்களே மண்ணை போட்டுக்கிட்டாங்க. பொறுத்து இருப்போம். அப்படியே தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போடுகிற முடிவு அது இருக்காது. வணக்கம் சார். வணக்கம். 2026 இந்த தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா இப்பவே ரொம்ப பரபரப்பா இருக்கு தமிழக அரசியல். எப்படி இருக்குன்னு? சூடு பிடிச்சிடுச்சா, கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதெல்லாம் ஒருத்தவங்க பார்க்குற பார்வையை பொறுத்து. ஒரு பத்திரிகையாளராக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தேர்தலை பற்றிய வேலைகள் இப்போ தொடங்கலை, ஒரு வருஷம் முன்னாடியே தொடங்கிடுச்சு. போத் கமிட்டியை அமைக்கணும், அவங்களுக்கு என்ன வேலை, எப்படி உஷாராக இருக்கணும், எப்படி எதிரணியை தடுக்கணும், எதிரணி இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு திமுக என்னைக்கு வேலையை தொடங்கிச்சோ அன்றைக்கி தேர்தல் வேலைகள் தொடங்கிடுச்சு அவங்க பார்வையில், அவங்க கட்சி சார்பாக. அதுக்கப்புறம் அதிமுக கொஞ்சம் லைட்டாக வெளிச்சிக்கிட்டு அவங்களும் பூத் கமிட்டி வேலைகளை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி தொடங்கிட்டாங்க. 2 பேரும் எவ்வளோ வீச்சில் செய்கிறாங்க, என்ன பலன், எவ்வளோ கூட்டம் கூடுது, அவங்க பிரியாணி போட்டாங்களா, அவங்க தயிர் சாதம் போட்டாங்களா, அதெல்லாம் இல்லை. வேலையை தொடங்குறாங்க. தேர்தலை மையப்படுத்திய வேலைகளை 2 இயக்கங்களும் தொடங்கி பல நாள் ஆகிடுச்சு. அது மாதிரி தேர்தல் தான் இல்லை, நான் நல்லவன் அவன் கெட்டவன்னு எந்த கூட்டத்தில் ஒரு குரல் ஒலிக்குதோ அது எல்லாமே அடுத்து வரப்போகிற தேர்தலை மையப்படுத்தி தான். விஜய் என்னைக்கு நான் கட்சி தொடங்குறேன்னு அறிவிச்சாரோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு அறிக்கை வந்துச்சு. இந்த தேர்தல் எனக்கு முக்கியம் இல்லை, நான் 26 வரேன்னு சொன்ன போதே 26க்கான முக்கியத்துவம் அப்போவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு பேசு பொருளாக இருப்பார்னு பார்த்தோம். மைய பொருளாகவே மாறிட்டாருங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகள் நிகழ்வுகள் விஜய் செய்ய தவறியது நமக்கு அதை காட்டிடுச்சு. முதல் மாநாட்டோட 2வது மாநாட்டிலலாம் பேசினார். அப்படி பேசுகிற போதும் தலைவருக்குரிய சில பண்புகள் இன்னும் ஒரு வரலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்காம பேசுகிறார், சொல்ல வந்ததை நல்லா பேசுகிறார், அப்படிலாம் பல பார்வைகள் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஒரு தொண்டனை ரசிகனை மதிக்கிற லட்சணம் இதானா, தூக்கி தூர போடுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூட்டை தூக்கி போடுற மாதிரி ரசிகனை தூக்கி போடுறான், அதை வேடிக்கை பார்க்குறீங்க. 300 பேர் மயங்கி விழுகிறான், ஒரு பந்தல் போடணும்னு தோணலை. இப்படி சின்ன சின்ன விஷயம் தொடங்கி அந்த மாநாட்டை பற்றியே பேச வச்சதுமே கூட ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லுவேன். அதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கணும், நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கணுங்கிறது ஒரு தலைவன் செய்ய வேண்டியது. அது விஜய் செய்கிறாருன்னு அப்புறம் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த தேர்தலில் விஜய் மையப்பொருளாக தான் ஆயிட்டார். கட்டமைப்பு வந்துடுச்சு அப்படிலாம் நான் பொய் சொல்ல விரும்பலை. 50% கூட கட்டமைப்பை இன்னும் விஜய் கட்டமைக்கவே இல்லை. கிளைக்கழகம் அப்படின்னு சும்மா நீங்கள் ப்ரெஸ்லைஸ் விடலாம், எல்லாம் செய்யலாம். நானும் கிராமத்துக்காரன் தான், எங்கள் கிராமத்தில் என்ன நடக்குன்னு எனக்கும் தெரியும். இவர்கள் கட்டமைக்காமையே ஒரு கிராமத்துலேயும் ரசிகர்கள் தொண்டராக மாறி அல்லது ஓட்டு போடணும் முடிவுக்கு வந்துட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இருக்க வேண்டிய வடிவத்தில் ஒரு அரசியல் கட்சிக்குரிய ஒரு கட்டமைப்பு அந்த கிராமத்தில் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். எந்த கிராமத்துலையுமே இல்லைன்னு சொல்லலை, 50% கூட வரலைன்னு நான் சொல்லுவேன். அப்படி வராமலேயே இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை விஜய் தொட்டு விடுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஆமாம் வாக்கு சதவீதம் சொல்கிறேன், அந்த அவருடைய ஆதரவு சொல்கிறேன் நான். ஓட் பேங்க் குறைந்தது 10%, குறைந்தது 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு சீமான் பெற்ற அந்த அங்கீகாரத்தை தன் கட்சிக்கு விஜய் தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலையே சுலபமாக பெறுவாருங்கிறது நம்மளால் யூகிக்க முடியுது, கணிக்க முடியுது. காதுக்கு வர்ற செய்திகள், கண்ணார் பார்க்குற விஷயங்கள், சில பேர் செய்கிற சேஷ்டைகள்லாம் விஜயை கொண்டு அந்த இடத்துல நிறுத்திடுச்சு. இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் வாங்கிடுவார் தன் கட்சிக்கென அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அந்த 2 இலக்கங்கிறது யாரை பாதிக்கும், யார் வருவா அப்படிங்கிற பொறுத்து அந்த களம் அமைப்போகுது. அதிமுகவை வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது, யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் எடப்பாடி ஒரு மாதம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தார். இப்போ விஜய் தான் எல்லாருமே நினச்சோம். 2 ஆப்ஷன். ஒன்று, டிசம்பரில் அவர் கட் பண்ணிவிடுவார் பிஜேபியை. விஜய் பேசிட்டாராம், டிசம்பர் வரைக்கும் அப்படியே போங்க, அப்புறம் துரத்தி விட்ருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாராம் அப்படிலாம் பேசணும். நம்மளும் அதை டீசெண்டாக கொஞ்சம் யூகமாக எடுத்துக்கிட்டோம். வாய்ப்பு இருக்கிறது அரசியலில். அப்புறம் பிஜேபியோட பொறிக்கிற தைரியம்லாம் எடப்பாடிக்கு வராது. அவர்கள் இருந்தால் கூட ஏன் கூட்டணி அதிமுகவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துடுவார் அப்படின்னு 2 ஆப்ஷனை யோசித்தோம். டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ், என்டிஏ அப்படின்னு. இந்த 2க்குமே விஜய் அந்த மதுரை மாநாட்டில் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இதுவரைக்கும் விமர்சிக்காத அதிமுக விமர்சித்தார். இதுவரைக்கும் விமர்சிக்காத எடப்பாடியை ஊழல்வாதின்னு சொன்னார். இதுவரைக்கும் விமர்சிக்காத எடப்பாடியை தன் கட்சியை கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாதவர், திறனற்றவர் அப்படிங்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லிட்டார். இவர் கட்டுப்பாட்டிலே இருக்குங்கிற மாதிரி வார்த்தையை விட்டார். ஊழல் செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பிஜேபியோட கூட்டணி வைத்தார்கள், ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லிட்டார். ஆனால் தொண்டர்களை குறிவைக்கிறார். எனக்கு தலைவர் பிடித்த நடிகர் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இவர் கையிலேயே அந்த கட்சி இருக்குது, நான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் 26இல் யாரை ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரு கொக்கி போடுறார். இதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நடந்தும் தன் கட்சியை பற்றி கவலைப்படாமல் எடப்பாடி இருக்கிறாரு. தன்னம்பிக்கைன்னு சொல்லி 21 ஆட்சி இழந்தார், 24 40க்கு 40 தோற்றார். இப்போவும் தன்னம்பிக்கைன்னு சொல்லி யாரும் தேவையில்லை அப்படிங்கிறாரு. கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதை பற்றி சிந்திக்க கூட மாட்டாரு. அப்போ விஜய் பக்கம் போனால் என்ன, அதிமுக தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதும் நமக்கு காதுக்கு வருது. அது ஓட்டா மாறுமா தெரியாது. மாற நினைக்கிறதே ஆபத்து தான் அதிமுகவுக்கு. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற அந்த பார்வையில் நான் சொல்கிறேன். இவரெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது இல்லை அதெல்லாம் நேரம் வந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தாங்களே சமாதானப்படுத்தி கொண்ட கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க. ஆனால் மூப்பனார் நினைவிடத்தில் நேற்று நடந்த நிகழ்வுகள் அப்படி சொல்லலை நமக்கு. என்னென்னா அதிமுக பார்வையில் நான் பார்க்குறேன், பிஜேபி நம்மளை இன்னும் வெளிப்படையாக என்டார்ஸ் பண்ண மாட்டேது. அண்ணாமலை சொல்கிறார், நயனா நாகேந்திரன் சொல்கிறார் முதலமைச்சர் வேட்பாளர்னு, அமித்ஷா வாயிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வரவே இல்லை. அது ஏன், அவர் மனசில் என்ன இருக்கோ அது ஒரு தயக்கம் குழப்பம் ஒரு பக்கம், அதை பற்றி கவலை இல்லை. அறிவிக்க வேண்டிய உரிமை எடப்பாடிக்கே இருக்குது, அறிவிச்சிட்டார் போயிட்டார். கூட்டணி ஜெல்லாகணும்னா அமித்ஷா சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அது ஜிலுஜிலுன்னு ஆயிருந்திருக்கும். அந்த பார்வையில் நான் சொல்கிறேன், திருநெல்வேலி மாநாட்டை அமித்ஷா திட்டமிட்டு மிஸ் பண்ணார். சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய இடத்துல பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம், அங்கே தான் நீங்கள் சொல்லணும். அமித்ஷா சொல்லவே இல்லை எடப்பாடி பேரை. அப்போது நாம முதல்ல நல்லா இருந்தால் தானே எதுக்குமே ஒரு இதாக போகிறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்க வேண்டிய எடப்பாடி, அந்த எடப்பாடியோடும் ஜி.கே. வாசன் பேசியிருப்பார், பிஜேபியோடும் பேசியிருப்பார். இந்த நிகழ்ச்சியை நான் எப்படி கட்டமைக்க போகிறேன், தேமுதிக வர வைக்கிறேன், அந்த மேடையை ஒரு மாதிரி காட்டுவோம் அப்படின்லாம் பேசி தான் இந்த வேலையை பண்ணுறார். மூப்பனார் மீதான மரியாதையை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆண்டுதோறும் ஒரு நினைவிடத்துக்கு போகிறாங்க, அஞ்சலி செலுத்துகிறாங்க. இப்போ தேர்தல் பார்வையும் வந்துடுச்சு. அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது தினகரனை கூப்பிடலாமா வேணாமான்னு அவர் கேட்காம இருந்திருக்க மாட்டார். எடப்பாடி வேணான்னு சொல்லியிருப்பார், பிஜேபி நீங்கள் பார்த்துக்கு முடிவு எடுத்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது வாசன் எடப்பாடி சொன்னதை கேட்குறார். இங்கே நீங்கள் சொல்லும் போது அமித்ஷா தொடர்ந்து வரும்போதெல்லாம் வந்துட்டு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு மாத்திரதா இல்லை, தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி ஒரு பக்கம் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்க்க முடியுது. ஆனால் கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்கிற அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து எடப்பாடியாருக்காக தான் வந்து அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணாங்க, ஓபிஎஸ் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல, ஓபிஎஸ் கட்சியிலே இப்போ இல்லைங்கிற சொன்ன வாதம் அமித்ஷா இருந்து இதெல்லாம் வந்துச்சா, நம்மளா யூகம் பண்ணிக்கலாம், சில பேர் யூகம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கட்சி நல்லா இருந்தா விஜய் வந்து இப்படி நம்ம வாக்கு வங்கி மேல குறி வைக்க முடியாது. ஓபிஎஸும் தினகரனும் நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம்னு சொன்ன போதும் அவங்களுடைய பேரை சொல்ல மறுத்தார். பிரச்சாரம் தொடங்குற அன்னைக்கு அவங்கள கூப்பிட மறுத்தார். கூப்பிடக்கூட வேணாம், பேரில் கூட்டில் இருக்கிறாங்களோட சொல்ல மறுத்தார். பரவாயில்ல, விஜய் மாநாடு முடிந்த பிறகு உஷாராக வேண்டிய எடப்பாடி அதை பற்றி துளியும் கொடப்படாம வெளியே போன ஓபிஎஸை பற்றியும் கொடப்படலை. இருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கிற தினகரனை பற்றி வந்துட்டு தான் இப்போ அவரையும் கூப்பிடுங்கப்பா, இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், நான் கூப்பிட்டா கூட எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், நீ கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு, எல்லாம் ஒரு மேடையில் இருப்போம். அந்த வாய்ப்பை எடப்பாடி மிஸ் பண்ணுறாருன்னா தெரிஞ்சு தான் தவிர்க்கிறாருன்னு அர்த்தம். அப்போது இந்த காரியமெல்லாம் ஒன்று அதிமுகவை பலவீனப்படுத்தும், திமுக மீண்டும் ஆட்சியில் அமைத்துன்னு தெரிஞ்சே செஞ்சிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வர தான் எடப்பாடி விரும்புகிறாரா? ரைட்டு. அப்போ பிஜேபியாக தான் விரும்புதான் எனக்கு தோணுது. ஆனால் அதற்கு முன்னாடி அவங்களுடைய நோக்கம் அதிமுகவை ஒழிப்பது அப்படிங்கிற இடத்துக்கு பிஜேபி வந்துட்டாங்க தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஓபிஎஸ் ஏதோ வருத்தத்தில் வெளியே போயிட்டார், டெல்லி தலைவர்கள் அழைத்தால் வந்துருவார்னு தினகரன் சொன்ன பிறகும், ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 முறை சொன்ன பிறகும் அதை பற்றி பிஜேபி துளி கூட கவலைப்படலை. தினகரனை பற்றியே கவலைப்படல. நேற்றைய நிகழ்ச்சி அதான் நமக்கு காட்டுது.
அப்போ இவர்கள் தனியாகவே இருக்கட்டும், பிரிஞ்சு போனால் போகட்டும், அதிமுக பலவீனப்படட்டும், பலவீனப்படுவதுதான் நம்மளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லதுன்னு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 17-18 காலகட்டங்களில் போட்ட கணக்கு திருப்பி 25ல் போட ஆரம்பிச்சிருக்கோம்னு தோணுது. அது இப்போ இவ்வளவு நாளாக வந்து எடப்பாடி அவர்களை ஆதரிக்காத இருந்த அண்ணாமலை அவர்கள் மாநாட்டில், திருநெல்வேலி மாநாட்டில் பேசினது என்னன்னா, அவரை முதலமைச்சராக தீவிரமாக உழைக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. அதுக்கு ரைட்டு, அது ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அண்ணாமலை அந்த வார்த்தையை தான் பேசணும். அரசியலில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வாய்களே அன்னைக்கு அப்படி பேசுனீங்க. நான் அந்த தலைவர் பதவியிலே இருக்க மாட்டேன், கட்சியை விட்டே போய்டும், அப்படி ஒரு அதிகாரம் எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லை, தற்குறி என்று விமர்சித்த எடப்பாடியை முதலமைச்சராக்கே தீர்வுனா தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். ஆனால் அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பித்தா யாருமே அரசியல் பண்ண முடியாது. அந்த யதார்த்தமும் புரிஞ்சவன் தான். அண்ணாமலைக்கு இதன் மூலமாக ஒரு பக்குவம் வந்திருந்தால் நான் சந்தோஷப்படுறேன். இந்த பக்குவம் தான் வரணும்னு அவர் அரசியலில் நுழைஞ்ச நாள் முதல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அரசியலில் யாரையும் அதிகாரம் ஓரிடத்தில் நிலையாக இருக்காது. அது தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த பதவியானாலும் சரி, மத்தியில் ஆளுகிற பொறுப்பாக இருந்தாலும் சரி, எவருக்கும் அது நிரந்தரம் இல்லைங்கிற முதல்ல அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அவர் அவ்வளவு கடுமையாக வச்சார், அவரை தூக்கி முதலமைச்சர் உட்கார பெண் பேச வச்சிட்டாங்களா? அதுக்கு காரணம் ஆயிரம் இருக்கலாம். எத்தனையோ தேதி சொல்றாங்க, ஒன்னொன்னா பேசுறதுக்கு நமக்கு நோக்கமும் இல்லை, அது அவசியமும் இல்லை. அந்த தேதியில தான் ரெண்டு என்னன்னா, இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலுமே அண்ணாமலை அவங்க வந்து பேச வச்சுட்டாங்க. இவ்வளவு நாளா வந்துட்டு பேசாத அண்ணாமலை அவர்களே பேசிட்டாங்க. பெரிய சாதனையா இப்ப வெற்றி உறுதியாயிடுச்சா? அண்ணாமலை அப்படி சொன்னோன்னே எடப்பாடி வெற்றி உறுதியாயிடுச்சா? ஒரு சின்ன கசப்பு நல்லா இருக்குன்னு அந்த பார்வை பார்த்தா அதை நான் வாய்ப்பு இருக்கு. அப்ப அண்ணாமலை ஒரு ஆளை நம்பிதான் அந்த பிஜேபி இருக்கா ஜெல்லாகிறது? உடனே ஜெல்லாயிட்டாங்களா? ஆகட்டும், நான் வாழ்த்து சொல்லுவேன். அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான், அதிமுக. அப்போ இந்த ஒருவர் கையில் தான் இருக்கா. அந்த அண்ணாமலை எல்லாத்தையும் அமித்ஷா முடிவு பண்ணுவார்னு சொல்கிறாரு. அது என்ன ஆச்சு? அந்த வாதம் இன்னும் உயிரோடு இருக்கா, இல்லை அண்ணாமலை அதையும் தூக்கி குழி தோண்டி பதிச்சிட்டாரா? இந்த கூட்டணி ஆட்சியை பிடித்தால் கூட அது அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன். கூட்டணி ஆட்சி அமைந்தால் கூட அதை பிஜேபி ஆட்சி என்று தான் சொல்லுவேன் சொன்னாரா? அந்த வாதம் அண்ணாமலை கிட்ட இருந்து அப்படியே இருக்கா, அல்ல அதையும் தூக்கி புதைச்சிட்டாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாத வரைக்கும் அதிமுக தொண்டை அவ்வளோ சந்தோஷம்லாம் பண்ண மாட்டான். ஒரு சின்ன கசப்பு சரியாக இருக்குன்னு ஒரு சின்ன திருப்தி தானே தவிர, எல்லாமே சரியாயிடுச்சு ஜெல்லாயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு எடுத்துக்க முடியாது. அமித்ஷா வாயிலிருந்து வந்து அவர் ஒரு உற்சாகமாக 2-3 கூட்டங்கள் எல்லாம் மேடை ஏறினாதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அது இருக்கும். தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை அழிக்கும் ஒரு போக்கை தான் பிஜேபி கையாண்டு வருகிறது அப்படிங்கறத தினகரன் விஷயத்தில் நடக்கிறத வச்சு பார்த்தா நிச்சயமா அந்த முடிவு. ஏன்னா இதனால வரைக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்லலை. எடப்பாடி இப்போ கையை முறுக்கி அரசியல் ரீதியாக கூட்டணி கலைச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்றுபட்ட அதிமுக நோக்கி பயணிப்பாங்க. ஏன்னா சுயநலத்துக்காகவாது அதிமுக பலமாக இருந்தால் தான் அந்த பலமான அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிற நமக்கு நல்லது அப்படின்ற பார்வையில் பலப்படுத்துவாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் நேற்று தினகரனுடைய புறக்கணிப்பு பார்த்தேன். ஏன்னா தினகரன்னா எல்லாமே தினகரன் அப்படி சொல்லலை. அதிமுக ஒற்றுமைன்னா யாருங்க? ஓபிஎஸ் தினகரன், சசிகலா ஒரு பொருட்டே அல்லன்ற அளவுக்கு அவங்களே நடந்துக்கிறாங்க. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இன்னைக்கு அவங்க வாயத்தன்னு சொல்லலை. அதனால சசிகலா வேணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாக நிற்கிறாங்க. எடுத்த எஃபர்ட் என்னன்னு தான் கேட்குறேன். சசிகலா ஒரு எஃபர்ட் எடுக்கல. 90% வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி தன்னையும் ஏமாத்திக்கிட்டு அவரை நம்பி இருக்கிற தொண்டர்களையும் சசிகலா ஏமாத்தினார். அவருக்கு சுயநலம் இருந்ததுன்னு நான் சொல்லலை, அர்த்தமற்ற வார்த்தை. அதனால சசிகலா இப்ப நான் தொடலை. அப்படியே இருக்கட்டும். அவங்க ஆக்டிவாக இருக்கிறது, தேர்தல் காலத்தில் நிற்கிறது யாரு? ஓபிஎஸ் தினகரன். அதில் ஓபிஎஸ் வெளியே போனதை பிஜேபி வேடிக்கை பார்த்து தினகரனை கூப்பிட வேண்டான்னு வாசன் நினைத்ததை பிஜேபி என்கரேஜ் பண்ணுது. எடப்பாடி ரசிக்கிறார். அப்போ அதிமுக ஒன்றுபடுறத எடப்பாடி ரசிக்கலை, அதிமுக அழிஞ்சு போகிறத பிஜேபி விரும்புது. இந்த ரெண்டும் தான் மூப்பனார் நினைவு நாளில் வெளிவந்த ரகசியம். பொது வெளியில் போட்டு உடைச்சிட்டாங்க. இதற்கு மேலும் தினகரன் அங்கே இருக்க மாட்டார், இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து பார்க்கும்போது இன்னும் கூட்டணி அமையவே இல்லை. டிவிக 2 மாநாட்டிலையும் கூட்டணிக்கு ஓப்பனா அழைப்பு விடுத்ததை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு என்ன அவசரம் வந்துச்சு? என்ன ஆப்ஷன் இருக்குல்ல? இப்போ தினகரன் நேற்று வாசன் அழைத்து எடப்பாடியும் நிர்மலா சீதாராமனும் எல்லோரும் இருக்கிற மேடையில் தினகரனும் உட்காந்துருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த விவாதம் இந்த பார்ட் நடந்திருக்காது. இப்போ தினகரன் வெளியில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், வெளியில் வரணும்னு நான் சொல்கிறேன். வந்து அவருக்கு ஆப்ஷனில் யார் வர்றா? முதல் ஆப்ஷன் விஜய் தான் இருப்பார். காட்சிகள் மாறுன்ற சூழல் தான் ஒருத்தருடைய பயணத்தை முடிவை தீர்மானிக்கும். தினகரனும் விதிவிலக்கு அவர் சொல்லியிருக்காரு. 2006 விஜயகாந்த் அவர்கள் என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். அவர் பெரிய ரகசியத்தை சொல்லல, யதார்த்தத்தை சொன்னார். விஜய் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார். அவர் வாங்குகிற வாக்குகள் எல்லா கட்சிக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும். அமமுகவுக்கும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு. அங்கே 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 2 பேர் போனாலும் அவருக்கு இழப்பு தானே.
எல்லா கட்சிக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவாங்கிற உண்மையை சொன்னார். அது சொன்னனாலே விஜய் கிட்ட போறான்னு இல்லை, விஜயும் ஒரு ஆப்ஷனா பிரதானமா இருப்பாருன்னு நான் சொல்றேன். ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் தினகரன், ஓபிஎஸ், விஜய் 3 பேரும் அணி சேர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தா தலைமையை ஏத்துக்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்குமா? அவ்வளவு பெரிய மதியம் நல்லா சாப்பிடுவீங்களா? இல்ல அந்த பதில் தெரியற வரைக்கும் சாப்பிட மாட்டீங்களா? அவங்க பாடுங்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். உட்காந்து யாருக்கு என்ன வேணும், எந்த தொகுதி வேணும், இல்ல எனக்கு வேடசந்தூர் தொகுதியில நான் தான் நிற்பேன், இல்ல கிருஷ்ணகிரி எனக்கு தான் வேணும், இதெல்லாம் அவங்க பாடுங்க. நமக்கு என்ன வந்துச்சு? இல்லை தலைவராக அவங்களை அறிவிக்க முதலமைச்சர் நீங்கள் தான், ஆனால் அது இப்போ சொல்ல வேண்டாம், இல்லை தாராளமாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு என்ன வேணாலும் உட்காந்து பேசுகிற போது இருக்கலாம். அணி சேருகிற வாய்ப்பு ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் யோசிக்கிற போது விஜய் பிரதானமாக இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். இதில் தேமுதிகவோட ஸ்டாண்ட் என்னங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியல. அது அவ்வளோ பெரிய விஷயமாவும் நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏன்னா அவர் 2 ஆப்ஷனையும் ஓப்பனில் வச்சிருக்கிறார். முடிவை நான் ஜனவரி சொல்லுவேன்னு டயத்தையே சொல்லிட்டார் பிரேமலதா. ஆனால் நேற்று பேட்டி கொடுத்ததை பார்த்தா எடப்பாடி மேலே இருக்கிற கோபம் இன்னும் போகலைன்னு தெரியுது. அதை மட்டும் தான் வெயிட் பண்ண முடியும். அவர் நாளைக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு ஸ்டாலின் வெளிநாட்டில் போய் எண்ணத்தை அப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு அப்போ திமுக இல்லையா அப்படின்னு உடனே நம்ம ஒரு டிபேட் வைக்கிறதா? பொறுத்து இருப்போம். அப்படியே தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போடுகிற முடிவு அது இருக்காது, கவனிக்க தகுந்த முடிவு. ஏன்னா இங்க டிஎம்கேவும் திரு பிரேமலதா அவர்களுக்கு கதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? அவங்க மற்ற கட்சிகள் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கூட்டணி பலமா இருக்குங்கிறது அவங்களோட பார்வையா இருக்கு. ஆனா இருக்கிற இதர கட்சிகளையும் வந்துட்டு தங்க கூட இணைச்சுக்கணும்னு அவங்க நினைப்பாரு. அதானே இப்ப போற போது சொன்னாரு, சில கட்சிகள் வரலாம், இருக்கிறவங்களே இப்ப எங்கள் கட்சியிலே புதிய உறுப்பினர்கள் சேரலாம், புதிய கட்சிகள் வரலாம்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க வேணா பொருந்து பாருங்க, திமுக அணி உடையும்னு சொல்லுவாங்க. அதிமுக இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சொல்லி நேற்று முதல் நடந்து மாவட்ட செயல் கொடுத்து சொன்னார், நமக்கு இன்னொரு கட்சி வரப்போகுது. எந்த கட்சிங்கே வரப்போகுது? இதைத்தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்கணுங்கிற. எடப்பாடி தன்னையும் ஏமாற்றி தன் தொண்டர்களை ஏமாற்றுவதை 2ஆம் கட்ட தலைவர்கள் வேடிக்கை பார்த்தால் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகம்னு நான் சொல்லுவேன். இது கடுமையான வார்த்தை இல்லை. எவ்வளோ நாளைக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்குவீங்க? அந்த கட்சி எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கணும். நம்மளை நம்பி யார் வரும்? பாமக வர்றது பெரிய கட்சியா? வாக்கு வங்கி உள்ள கட்சி தான். அப்பாவும் பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னைக்கு அன்புமணியை நீக்க போறார், நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் நீக்குவார். இப்போ பழைய பலம் இல்லை, வன்னியர்களே உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோன்னு. அதுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் தான், வேற யாருமே இல்லை. திமுக செய்த சதி, அதிமுக செய்த சூழ்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தலையில் அவங்களே மண்ணை போட்டுக்கிட்டாங்க. ஸோ எந்த அன்னைக்கு வந்தாலும் அவங்களுடைய முழு பாமக பலம் கிடைக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? வாக்கு சதவீதத்தை வச்சு சொல்லலை, அந்த உணர்ச்சியே அவங்களை காயப்படுத்தி, வன்னியர்களை காயப்படுத்தி விட்டார்கள் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி சேர்ந்து, தங்களுடைய சுயநலத்துக்காக சொல்கிறேன் நான். அப்போது அது ஒரு பெரிய கட்சின்னு இனிமேலும் சொல்லாதீங்கன்னா வேறு எந்த கட்சின்னே வரப்போகுது நம்மக்கிட்ட கேட்கணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியை பார்த்து சண்டை ஓடணும்னு அவசியம் இல்லை. 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசினாங்களே, சண்டை போட போகலையே. ஆனால் நீங்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளர், ஆனால் ஆகணும்னா இதெல்லாம் செய்யணும்னு சில அட்வைஸை சொல்ல தான் போனாங்க. அப்பயும் எடப்பாடி கேட்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கேட்கல. இப்போ அப்ப 4 முனை போட்டி தான். நிச்சயமா சீமான் தனிச்சுதான் இப்ப எங்களை உறுதியா இருக்கிறார். என் தலைமையில தான் கூட்டணிட்டார்கள். தினகரன், ஓபிஎஸ் வர்றாங்க, வரல, இன்னும் நம்ம பேசாத ஆட்கள் கூட வர்றாங்களோ வரல, நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாலே அந்த கூட்டணிக்கு தலைமை நான் தான் விஜய் சொல்லிட்டாங்க. ஸோ அவர் தலைமையில் ஒரு அணி, திமுக அணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ. இப்போ இங்கே இந்த வருட, அதாவது 2026 தேர்தல் வந்துட்டு பெரும்பாலும் தொங்கு சட்டமன்றம் அமைய தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப யூகம் பண்ணாதீங்க. வேணாம், அதெல்லாம் ரொம்ப டூ ஏர்லி தான். இல்ல டூ ஏர்லினாலுமே டூ ஏர்லி தான், ஏர்லிமா இல்ல, அது டூ ஏர்லி தான். இப்போ அதை பத்தி விவாதிக்கிறதே அர்த்தமற்ற. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட 2%, ஐ மீன் 2 டிஜிட்ல வந்துட்டு அவங்க பர்சன்டேஜ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ரிசல்ட் வந்தாதானே தெரியும் யார் மேல கை வச்சாருன்னு, யாருக்கிட்ட அதிகமாக கை வச்சாருன்னு தெரியும். ஓரளவு யூகம் தான் பண்ண முடியும். அதுல இந்த ஜாதிக்காரங்க போட்டாங்க அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வழக்கமா திமுக ஜெயிக்கிற தொகுதி, ஏன் திமுக தோத்துச்சு? ஏன்னா விஜய் இவ்வளோ ஓட்டை பிரிச்சுட்டாரு, அதிமுக ஈஸியாக ஜெயிச்சிடுச்சு அந்த தொகுதியில் அப்படின்னு ரிசல்ட் வந்து தான் நீங்கள் விவாதிக்க முடியுமே தவிர இப்போவே சொல்ல முடியாது. தொங்கு சட்டமன்றம் வாங்குறதுலாம் ரொம்ப 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 முன்னாடி காலத்துக்கான கேள்வி. இப்போ அதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் இப்போ தேர்தல் வச்சா இந்த காலத்தில் திமுக தான் ஜெயிக்கும். அதனால சொன்ன திமுக ஜெயிக்கிறத எடப்பாடி விரும்புகிறார், பிஜேபி அதை மறைமுகமாக ரசிக்கிறது. ஏன்னா அதிமுக வீழ்ந்துடும் அவங்க பார்க்குறாங்க, பின்னாடி நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலான்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக திமுகவுக்கு தான் வெற்றிக்கு வாய்ப்புக்கான அதிகம் இன்றைய சூழல். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்குது, அதில் கோபதாபங்கள் இருக்குது, நல்ல முழு வீச்சில் விருந்து நடக்கும். விருந்தில் கோச்சிட்டு வெளியே போகிற ஆளுகளும் வருவாங்க. திமுகவில் எல்லா நிலையும் நடக்கும், இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மீறி இன்றைய நிலை தொடர்ந்தால் 4 அணிகள் வலுவான திமுக, பணபலம் மிக்க திமுக, அதிகார பலம் மிக்க திமுக, தன்னை திருத்தி கொள்ள மறுக்கிற எடப்பாடி, அதிமுக ஒற்றுமையை பற்றி சிந்திக்க மறுக்கிற எடப்பாடி, அதை வேடிக்கை பார்க்கிற பிஜேபி என்று இப்போது இருக்கிற நிலைமை தொடர்ந்தால் 90% திமுக தான் ஆட்சிக்கு வரும்.
அப்படின்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து எப்படி இருப்பார்? அவர் வந்து ஒரு ஆட்சியை வந்து மாற்றத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு அவரோட ஓட்டுகள் வந்து உதவி பண்ணாது. ஒரு ஜனநாயகத்துல நம்ம தீர்ப்பு மாதிரி சொல்ல வேண்டாம். ஒரு 10% ஓட்டு வாங்குவான்னு சொன்னேன், அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிடுவான்னு சொன்னேன். அதை ஒரு அடிப்படையா வச்சு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பயணத்தை தொடங்கட்டுமே. கட்சி உயிரோட்டமா இருக்கணும், வச்சுக்கணும், உழைக்கணும், போராட்டம் பண்ணணும். 2 நாள் ஜெயிலில் போடுவாங்க, கேரவன்லேயே இருக்க முடியாது, சென்ட்ரல் ஜெயிலையும் போய் பார்க்கணும். நக்கலாக சீரியஸாகவே சொல்கிறேன் நான். அதுதாங்க அரசியல். இதெல்லாம் விஜய் பண்ணாதான் நீங்க அறைகோல் விடுத்த பிறகு நாளைக்கு நீங்க கலந்துக்கலாம், அவன் கலந்துக்கிட்டு போராட்டத்துக்கு போய் ஜெயிலுக்கு போவான். அரசியல் சும்மா இல்லை. இதெல்லாம் அடுத்த 5 வருஷத்துல விஜய் செய்யறாரான்னு பார்ப்போம். குறைஞ்சபட்சம் 29 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த 3 வருஷம் செய்யறாரான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ வரைக்கும் பேசுபொருளாக இருக்குங்கிறத நீங்களும் சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப இப்போ அடுத்த 5 வருஷம் ஒருவேளை கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எம்எல்ஏக்கெல்லாம் இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு அப்படின்னா 5 வருஷத்தை அவர் எப்படி கடப்பாருங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. அதை பற்றி நீங்கள் பிறகு பேசுவோமே. விஜய் அதை பற்றி என்ன சொல்லுவோம், ஏன் ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டான்னு நம்ம சொல்லணும். 10% ஓட்டு வாங்குறாருன்னா ஒரு நல்ல தொகுதி, அதிமுக திமுக பலவீனம், இவர் தேர்ந்தெடுக்கிற நல்ல வேட்பாளர் அல்லது இவரே கூட அப்படின்னு ஒரு இடம் குறைந்தது ஒரு இடமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு வாழ்த்து சொல்லுவோமே. ஒண்ணுமே ஜெயிக்க மாட்டான்னு இப்ப சொல்ல வேண்டாம். இல்ல இன்னும் சொல்லட்டுமா, இவ்வளவுலாம் பேசுறோம், பெரிய நான் பொலிட்டிக்கல் புலி மாதிரி 10% வாங்குவார் நான் சொல்றேன். நம்மளெல்லாம் தூக்கி இடது கையில தள்ளுற மாதிரி 35-36% வாங்கி விஜய் ஆட்சியை பிடிக்க மாட்டார் அப்படின்னு ஏதாவது உறுதியா நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். என்னுடைய யூகத்தை சொல்லுவேனே தவிர இதுதான் நடக்கும் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. அது தமிழ்நாட்டோட தலையெழுத்து அல்லது தமிழ்நாட்டோட நல்ல நேரம் கூட வாழ்த்து சொல்லலாம். அவ்வளவுதான். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.